ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஹேர் ஆயில் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். முடி நீளமாக வளர இது ஒன்று போதுங்க. இந்த ஆயில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? வாங்க. அதுக்கு ஒரு பேன் வச்சு ஒரு கைப்பிடி அளவு கறிவேப்பிலை சேர்க்குறேன். ஒரு 3 கற்பூரவள்ளி சேர்க்குறேன். கொஞ்சமாக துளசி, கொஞ்சமாக தும்பை இலை பூவோடு சேர்த்து சேர்க்குறேங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு செம்பருத்தி இலை, ஒரு கைப்பிடி அளவு செம்பருத்தி பூ, ஒரு 5 சின்ன வெங்காயம் தட்டி எடுத்துட்டுருக்கேன். ஒரு இஞ்சி அதையும் தட்டி எடுத்துருக்கேன். 3 வெற்றிலை அதையும் நான் கட் பண்ணி சேர்க்குறேங்க. ஆனியனோட தோலையும் அதில் ஆட் பண்ணுறேங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்க்குறேன். 2 ஸ்பூன் அளவுக்கு கருஞ்சீரகம் சேர்க்குறேன். இதோட ஒரு கத்தாழை அதையும் கட் பண்ணி சின்ன சின்னதாக ஆட் பண்ணுறேங்க. ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு இது சுத்தமான தேங்காய் எண்ணெய்ங்க, வீட்டிலே செக்கில் ஆட்டினது, அதையும் ஆட் பண்ணுறேன். ஒரு 100 ml விளக்கெண்ணெய், ஆமணக்கு எண்ணெய்னுவாங்க, அதை சேர்க்குறேன். இதை லோ ஃப்ளேமில் ஒரு 15 நிமிஷம் நல்லா அது பாயில் ஆகணுங்க. ஒரு தடவை நல்லா கலந்து விடலாம். இந்த ஆயில் ரொம்ப கோல்ட் ஆகாதுங்க. அதுக்காக தான் நான் துளசி, கற்பூரவள்ளி, தும்பை இலை பூ இதெல்லாம் சேர்த்துருக்கேன். வாரத்துக்கு ஒரு நாள் யூஸ் பண்ணலாங்க. இப்போ 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் நல்லா அது வதங்கணும், கலர் மாறணுங்க எண்ணெய். இப்போ ஒரு 2 நெல்லிக்காவை நான் துருவி அதில் சேர்க்குறேங்க. இது ஃபஸ்ட்டே சேர்த்தோம்னா கருகி போயிடும், அதனால தான் நான் இதை லாஸ்ட்டாக சேர்க்குறேன். இதுவும் நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா எண்ணெயில் கொதிக்கணுங்க. இது போல் ஆச்சுன்னா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதை சில்னஸ் பண்ணி ஒரு மல்லு துணியில் வடிகட்டி ஆயிலை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணுங்க. இதை வாரத்துக்கு 2 நாள் இல்லை 1 நாள் நம்ம தலைக்கு குளிக்க போகும்போது தேய்ச்சிட்டு ஒரு 1 ஹவர் இல்லை 1/2 ஹவர் ஊற வச்சு நம்ம வாஷ் பண்ணோம்னா நம்ம தலைமுடி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. நீங்களும் இது போல் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.